வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பாலக் கிச்சடி ரெசிபி செஞ்சு காமிக்கிறாங்க. இது ரொம்ப நியூட்ரிஷியஸ் ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இங்கே நான் எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நான் இங்கே ஜீரா ரைஸ், அதாவது அந்த சீரக சம்பா அரிசியும் பாசிப்பருப்பு அளந்து ஒரே சமமாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை கழுவி ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட கழுவி நம்ம தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். மஞ்சள் தேவைப்படும், தக்காளி வெங்காயம் தேவைப்படும். பொடியை நான் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவைப்படும், பச்சை மிளகா பூண்டு மசாலாக்கு தேவைப்படும், பாலக்கீரை பசலக்கீரை நல்லா ஆஞ்சி அலசி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மிதமான தீயில் ஒரு பேனை காய வச்சுருக்கேன். முதல்ல அந்த பாலக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அந்த பசலக்கீரை மசாலா பேன் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் மிதமான தீயில் காஞ்சதும் நான் மசாலா பொருட்களும் வெங்காயம் தக்காளி பிரித்து சேர்த்துக்க போகிறேன். கிச்சடியில் பாதி, இந்த மசாலாவில் பாதி சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து பூண்டு நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து இது நல்லா வதக்க போகிறேங்க. இப்போ பச்சை மிளகாய் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் அதில் பாதி அளவுக்கு நான் நறுக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுங்க ஸ்லோ ஃப்ளேமில். அடுத்து நம்ம இதில் அந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க பசலக்கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம எதுவுமே கலரக்கூடாது. இப்போது நேராக இதை மூடி போட்டு வேக வச்சிடணும். அந்த பசலக்கீரை நல்லா வெந்து வரணும். ஸோ ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுடுங்க. இந்த பசலக்கீரை அலசந்தும் ஒரு ஜலடா பாத்திரத்தில் போட்டு வச்சுடுங்க. அந்த தண்ணியெல்லாம் வடைஞ்சிடும். அதுலேயே நிறைய தண்ணி சத்து இருக்குது. ஸோ ரொம்ப தண்ணியாகவும் நம்ம குக் பண்ணக்கூடாது. அந்த கீரையில் இருக்க தண்ணியிலே அது குக் ஆகிடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் தண்ணியெல்லாம் சேர்க்க போகாதீங்க, உப்பு சேர்க்க போகாதீங்க. மூடி போட்டு வேக வச்சுடுங்க. பசலக்கீரை நல்லா வெந்ததும், அந்த பாலக்கீரை மசாலாவில் நல்லா வெந்ததும் நல்லா ஒரு 2 முறை கலந்து வேக வச்சு எடுத்துடுங்க. இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். இது பேசிக்காக நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிச்சடி நொடியில் தயார் பண்ணிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த கீரைலாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காத பசங்களுக்கு அண்டு ஒரு வித்தியாசமாக சாப்பிட்ணும். நம்ம வீட்டில் பசலக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்போ நம்ம வித்தியாசமாக சாப்பிட்ணுன்றப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. இப்போ மிதமான தீயில் குக்கரை காய வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் நெய் காய வச்சுடுங்க மிதமான தீயில். அடுத்து இதில் நான் அந்த அன்னாசி பூ பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்து முதல்ல நான் பொரிக்க விட போகிறேன். இந்த ரெசிப்பியில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன் அதோட டீட்டெயில்டு ரெசிபி குறிப்பு, அதாவது அந்த ப்ரெப் ஸ்டெப்ஸு மேக் ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னோடய ப்ளாகில் இருக்குது. ப்ளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ப்ளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள், நான் இங்கே மெலிசா நறுக்கியிருக்க பூண்டும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பொருட்களோடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிச்சடியில். அடுத்து நான் மெலிசா நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் இத்தனையும் சேர்த்து அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அடுத்து இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுதில் கொஞ்சமாக மிளகு சோம்பு இருக்கும், கொஞ்சமாக அது சேர்க்குவாங்க ஃப்ளேவருக்காக. ஸோ அது நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம், இல்லை வெறும் இஞ்சி பூண்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மசாலா கூட நீங்கள் தயார் பண்ணலாம். அது எப்போவுமே எங்கள் அம்மாவோட பழக்கம். அதில் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி எடுக்குவாங்க. அதோட டீட்டெயில் ரெசிபி கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் குக்கிங்கில். ஸோ அதுக்கு கூட நீங்கள் பார்த்து தயார் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் ஜீரா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கத்தோட்டு நான் சீரகம் சேர்க்கலை. சீரகம் சுத்தமாக சேர்க்கலை, ஏன்னா அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும்னு சொல்லி சேர்க்கலை. இப்போ நான் நல்லா அந்த அரிசி பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது நான் சேர்த்துருக்கேன். தண்ணி அளவாக அளந்து ஊற்றிருக்கேன். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கவில்லை, இங்கே 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். பருப்புக்கும் அதே மாதிரி தான் நான் அளந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள், தேவைக்கேற்ப உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிடுங்க. உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு விசில் வச்சு ஹை ஃப்ளேமில் 3 விசிலுக்கு விடணுங்க.
நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர் மாறும், வீட்டுக்கு வீடு மாறும். அந்த செய்முறை வந்து நம்ம எப்படி இப்போ யூஸ் பண்ணுறோம் குக்கர், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வேலை பண்ணும். எங்கள் வீட்டில் இது அல்ட்ரா ப்ரெஷர் குக்கர். ஸோ வந்து இது ஸ்டீல்து அண்ட் ட்ரைப்ளை ப்ரெஷர் குக்கர்னால 3 விசில்ஸ் ஆச்சு ஹை ஃப்ளேமில். இப்போ வந்து அலுமினியம் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனடைஸ் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுற. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஹீட் லெவல்ஸில் குக் ஆகும். எங்கள் வீட்டில் 3 விசில் ஆச்சுங்க. அரிசி பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு முறை நல்லா கலந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்க பாலக் விழுதை சேர்த்துக்கிறேன். அந்த பாலக் விழுதில் கூட கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது இந்த ரெசிப்பியில். நீங்கள் சாதம் வேக வைக்கிறதுக்காகட்டும், அந்த பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து வெந்நீர் தண்ணி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேட்டாகவும் ரைஸ் குக் ஆகாது. அதுதான் மிஸ்டேக். நிறைய பேர் வந்து ரைஸு நட்டையாக இருக்குது, குழஞ்சி போச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரியாணிக்கெல்லாம் கூட ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் பதம் வரும். இங்கே பாருங்கள், நான் வந்து பாலக்கீரை நல்லா அரைச்சிருக்கேன் இல்லையா, அதில் கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த சாதத்தில் சேர்த்து ஒரு முறை கலந்து ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு குக் பண்ண வச்சேங்க. இந்த பாலக் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நான் இது சுட சுட நான் வந்து நெய் விட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். அருமையான பாலக் கிச்சடி நாங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.